காய்ஸ் டுடே நம்ம ஈஸி அண்ட் டேஸ்டியான கொழுக்கட்டை ரெசிபி நம்ம அரிசி மாவு கொழுக்கட்டை மாவு எதுவும் இல்லாமல் சிம்பிளாக சத்து மாவில் நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஈஸி அண்ட் டேஸ்டி எப்படி சரி பார்க்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டூ டெய்லி இன்ட்ரெஸ்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை இந்த மணி குறகரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப அரைச்சிட வேணாம். இந்த கொழுக்கட்டைக்கு ஸ்பெஷலே இந்த மாதிரி தேங்காய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் காய்ஸ். அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நீங்கள் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி மாதிரி தான் கரைக்க போகிறோம், அதனால் இந்த லெவலில் போட்டு கரைய வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு 1/2 கப் தண்ணி எடுத்துகிட்டு அதுலேயே நான் பாதி ஊற்றிட்டு வெல்லம் மூங்குற அளவு ஊற்றி வச்சுக்கிட்டேன் காய்ஸ். இது நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக போட்டிருக்கனால கரைய லேட் ஆகும். நீங்கள் நுணுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். அது மாதிரி இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் கரைஞ்சி வந்துருச்சு காய்ஸ். நல்லா கரையட்டும். இன்னும் கொஞ்சம் 2 கரையாமல் இருக்குது, அதுவும் நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம எள்ளு இதை ஆட் பண்ண போகிறோம். எள்ளு ஒரு கொஞ்சோண்டு மட்டும் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். வெல்லத்தோடு மிக்ஸ் ஆகணும். நல்லா இதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க, அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி 3மே ஒன்றா மிக்ஸ் ஆகும் காய்ஸ். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது சத்து மாவில் பண்ண போகிறோம்ல, நான் ஒரு கப் சத்து மாவு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய்ஸ். மிக்ஸ் பண்ணி நல்லா அடுப்பு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சத்து மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் காய்ஸ். அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு இந்த லெவலில் கிடச்சிருமா, நம்ம எடுத்து இப்போ சத்து மாவில் நல்லா செய்ய போகிறோம். நான் கை வச்சே இந்த மாதிரி கிளறி விட்டேன் காய்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மாவையும் ஒன்றா கிளறி பிசைஞ்சுக்கோங்க காய்ஸ். நம்ம சப்பாத்தி மாவு ஸ்டைலில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றாக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நம்ம ரவுண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஓவல் ஷேப்பில் கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓவல் ஷேப்பில் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த 4 ஃபிங்கரை அதை நம்ம ஷேப் பண்ணி அச்சு வைக்க போகிறோம். இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப்பில் வரும். நல்லா ஷேப்பில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 4 ஃபிங்கர் வச்சுருத்திங்கன்னா உங்களுக்கு ஷேப்பு காய்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில். அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் சரி நம்மகிட்ட கொழுக்கட்டை அச்சு இருந்துச்சு, அதிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு 6 கொழுக்கட்டை அந்த அச்சில் வச்சு, அதில்னா பூர்ணம் வைப்போம், அதில் வைக்க மாட்டோம்ல, அதனால் பூர்ணம் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தானே இந்த கொழுக்கட்டை. அப்படியே இதில் 2 சைடும் நல்லா கொஞ்சம் ரவுண்ட் பண்ணி அப்படியே 2லேயும் வச்சு எடுத்தேங்க காய்ஸ். எடுத்துகிட்டு நல்லா உள்ளே பூர்ணம் இல்லை, அதனால் இதே குட்டியாக உருட்டி உள்ளே வச்சுட்டு அச்சு வச்சு எடுத்து பார்த்தேன். நான் எண்ணெய் எதுவுமே தடவலை இந்த அச்சில் அப்படியே அச்சு வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அப்படியே திருப்பி பார்த்தே வரல. அப்படியே லைட்டாக அப்படி எடுத்தோன்னே வந்துருச்சு காய்ஸ். நீங்கள் அச்சு இருந்தால் அச்சிலையும் பண்ணிடலாம். நான் ஒரு 6 கொழுக்கட்டை அச்சில் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஷேப் இருந்துச்சு, அதுலேயும் பண்ணி எடுத்துட்டேன் காய்ஸ். அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளுக்கு இந்த ஷேப் ஒன்று கிடச்சிருக்கு. அப்புறம் கையில் பண்ணியிருந்தோம்ல, அது ஒரு ஷேப்பு, அது கொஞ்சம் நல்லா பண்ணாமல் இருந்துச்சு, அதையும் நல்லா பண்ணி எடுத்துக்கிட்டேன். டைட்டாக பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு உடையாமல் வரும். அதுக்கப்புறம் இது ஒரு ஷேப்பு காய்ஸ். ஒன்றே ஒன்று அதில் பண்ணேன். இதை ஒரு ஆள் அப்படியே சாப்பிட்லாம், 2ஆக கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இட்லி தட்டில் வேக வைக்க போகிறேன் காய்ஸ். நீங்கள் நெய் தடவுற இட்லி தட்டு இருந்தால் அதில் நெய் தடவி நல்லா வச்சுக்கோங்க. நான் துணியில் இருக்கிறனால துணி வச்சு அதில் 2 அடுக்கு வச்சுட்டேன் காய்ஸ். வச்சுட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக வேக வச்சுக்கலாம். வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு செம்மையான டேஸ்டியான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் காய்ஸ். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்துடலாமா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். 10 நிமிஷம் போதுமானது தான் காய்ஸ். நான் ஒரு 8 நிமிஷத்தில் எடுத்துகிட்டேன். அது செம்மையாக தான் இருந்துச்சு, கரெக்டாக தான் இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ். சிம்பிளாக டேஸ்டியான கொழுக்கட்டை ரெசிபி ரெடி காய்ஸ். ரொம்ப அருமையாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சி லைக் விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் காய்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே செம்மையாக வந்துருந்துச்சு காய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை காய்ஸ்.